வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இந்திரா ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் அர்ச்சனா ஐயநாதன் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். அண்ட் நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி அண்ட் மேல் ஃபெர்டிலிட்டியை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து லாஸ்ட் வீக் நம்ம பேசணும். அண்ட் இரெகுலர் பீரியட்ஸ், இன்ஃபெர்டிலிட்டி இந்த விஷயங்கள்லாம் தாண்டி அண்ட் கடைசியாக ஒரு தீர்வு அப்படிங்கும்போது ஐவிஎஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க லாஸ்ட்டாக. அண்ட் ஐவிஎஃப் அப்படிங்கிறது என்ன, அது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஐவிஎஃப்னா செயற்கை கருவூட்டுதல் இல்லையா? ஸோ ஐவிஎஃப் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டெஸ்ட் டியூப் பேபியை தான் ஐவிஎஃப்னு எங்கள் மருத்துவத்துறையில் சொல்கிறது. ஸோ டெஸ்ட் டியூப் பேபியில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பெண்களுடைய கருமுட்டையெல்லாம் எடுத்து அவங்க ஹஸ்பண்டுடைய விந்தணுக்களோடு சேர்ந்து அதை கரு உண்டாக்கி அந்த கருவை எடுத்து அவங்க கர்ப்பப்பையில் வைக்கிறது தான் ஐவிஎஃப். அதாவது டியூப்பில் நடக்கிற ஒரு விஷயம். ஒரு குழந்தை உண்டாகணும்னா என்னெல்லாம் தேவை? ஒரு நல்ல கருமுட்டை, ஒரு நல்ல விந்தணு தேவை இல்லையா? அது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஒரு கருவாக உண்டாகுது. எங்கே உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லாரும் நினச்சிப்பாங்க கர்ப்பப்பையில் தான் உண்டாகுதுன்னு. அப்படி கிடையாது. ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ன்னு சொல்கிற அந்த கருக்குழாய்களில் தான் வந்து ஒரு கரு தரிக்கிறது. ஸோ இது டியூப்பில் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்ம லேபில் செய்கிறதுனால டெஸ்ட் டியூப் பேபி, டியூபை பைபாஸ் பண்ணுறதால டெஸ்ட் டியூப் பேபின்ற பேர் இதுக்கு வந்தது. ஓகே, ஸோ அதுதான் ஐவிஎஃப்னா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம ஐவிஎஃப்ல பண்ணுறோம். அண்ட் ஐவிஎஃப் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமா வந்து தேவைப்படுது? ஏன்னா எடுத்த உடனே ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஐவிஎஃப் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ எந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஐவிஎஃப் தேவைப்படுதுமா? யாருக்கெல்லாம் ஐவிஎஃப் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சில ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க செமன் கவுண்ட், அதாவது விந்து சாம்பிளில் வந்து விந்தணு சுத்தமாக இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஐவிஎஃப் தேவைப்படும். அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸு, இல்லைனா வந்து அந்த ஓவுலேஷன் நடக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லைனா வந்து டியூப்ஸில் அடைப்பு இருக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது எங்கே பண்ணுவாங்க? டியூப்ஸ் அடைக்கிற சர்ஜரி தான் ஃபேமிலி பிளானிங். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங் பண்ணவங்க திரும்ப குழந்தை வேணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கும் ஐவிஎஃப் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ், கட்டி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஐவிஎஃப் தேவைப்படும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஐவிஎஃப் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க. அண்ட் இப்போ நம்ம இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது, இப்போ டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறதுனால ஃபியூச்சரில் வந்து இது இன்ஃபெர்டிலிட்டியாக மாறுது? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது மேரேஜே லேட்டாக பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ லேட் மேரேஜஸ் ஒரு ரீசனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால கன்சீவ் ஆகாமல் இருக்காங்க, அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்னாலேயே ஓவுலேஷன் சரியாமல் நடக்காமல் இருக்கிறது, ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி மேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் இருக்குது இல்லையா? லேப்டாப் நிறையா யூஸ் பண்ணுறது, இல்லைனா மொபைல் ஃபோன்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறது, ஹீட் அதிகமாக இருக்கிற இடத்துல வேலை செய்கிறது, இது எல்லாமே வந்து அவங்க விந்தணுக்களுடைய கவுண்ட்டை வந்து குறைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் முக்கியமான ரீசன் இப்போல்லாம் இன்ஃபர்டிலிட்டி நம்ம நிறையா பார்க்குறதுக்கு. ஓகே, அண்ட் இதில் ஃபுட் ஹேபிட் அந்த விஷயம் வந்து நம்ம ஒரு இது கண்டிப்பாக ஃபுட் ஹேபிட்ஸும் சொல்லலாம். பிகாஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம் இல்லையா? இதனால் என்ன ஆகுது? நம்மளுடைய உடல் பருமன் அதிகமாகுது, ஒபிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? அது இன்க்ரீஸ் ஆகும்போது பெண்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் திங் இஸ் டயபெட்டிஸ் ஒன்று, அது கூடயே வந்துடும் ஒபிசிட்டி அதிகமாகும்போது, அதாவது வெயிட் அதிகமாகும்போது. அதே மாதிரி இந்த பிசிஓடின்னு சொல்கிற விஷயமும் வந்து இந்த சுகர், இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறது, பிசிஓடி, இது எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது இருந்தால் அது இருக்கலாம், அது இருந்தால் இது இருக்கலாம், எது வேணாலும் வரலாம். இது ஒன்று இருந்ததுன்னா இன்னொன்று வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ பிசிஓடி இருந்ததுன்னா அகெயின் அவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்காது. பிசிஓடின்னா கருமுட்டையில், அதாவது சினைப்பையில் வந்து நிறையா கருமுட்டைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கருமுட்டையெல்லாம் சின்ன சின்ன நீர்க்கட்டிகளாக இருக்கிறது தான் பிசிஓடின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒன்று மாற்றி ஒன்று வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்பம் வந்து ஃபுட் ஹேபிட்ல கூட இது வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், என் பேர் ராஜி, தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான் கேட்டேன். சரிங்கம்மா, உங்களோட வயசு சொல்லுங்க. 27. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரி, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு பேபி பிறந்த 3 குழந்தைங்க. ஓகே, 3வது குழந்தை பிறந்து இப்ப 5 மாசம் ஆகுது. ஓகேம்மா. பிறந்ததுக்கு அப்புறம் கை முட்டு கால் முட்டுலாம் ரொம்ப பயங்கரமா எப்பவுமே வலிக்கு. காலையில பிரச்சனை எந்திரிக்கவே முடியல, ரொம்ப டயர்டாவே இருக்கு, நல்ல தூக்கம் வர முடியாது. அது மாதிரி பீரியட்ஸ் வந்தும் இப்போ 5 மாசம் ஆகுது, குழந்தை பேபி பிறந்ததுல இருந்து பீரியட்ஸ் வரவே இல்லை. ஓகேம்மா. சரி, ஓகே, ஓகேம்மா. டயர்டாவே இருக்கு, பேசலாம் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப சோர்வா பாடிவே இருந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஓகேம்மா. நீங்க குழந்தைக்கு ஃபீட் பண்றீங்களாம்மா? ஆமாப்பா.
ஓகே. ஃபீட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப லெத்தார்ஜி, ஃபெட்டிகாக இருக்கும். அதாவது கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து ஒருவேளை நீங்கள் நிறைய சாப்பிடாம எக்ஸ்ட்ராவாக சாப்பிடாம இருக்கிறதா கூட இருக்கலாம். கொஞ்சம் ஊட்டச்சத்துள்ள சாப்பாடு சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபீட் பண்ணும்போது போகிற எனர்ஜி எல்லாம் அதில் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஃபீட் பண்ணும்போது பீரியட்ஸ் வராதுமா. ஒரு 6 மாதம் நீங்கள் கண்டினியூஸாக பேபிக்கு ஃபீட் பண்ணி முடித்த பிறகு ஒரு 2-3 மந்த்ஸில் உங்கள் பீரியட்ஸ் வந்துடும். வந்த பிறகு கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவும் ரெகுலர் ஆகிடும். பட் ஃபீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றது வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. சரி. முடி ரொம்ப கொட்டுது எதனால? அகெயின் அதே தான், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. ஸோ உங்களுக்கு அனீமியா இருக்கான்னு பாருங்க. முக்கால்வாசி வந்து டெலிவரி ஆகும்போது, டெலிவரி டைம்ல நார்மல் டெலிவரியா இல்லை ஆப்ரேஷன் பண்ணாங்களாமா உங்களுக்கு? ஓகே. நார்மல் டெலிவரியில் வந்து இந்த மாதிரி உங்கள் ரத்தப்போக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா டெலிவரி ஆகும்போது. ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த பிளட் லாஸும் சரி, ப்ரெக்னென்சியும் போது நீங்கள் குழந்தைக்கு கொடுத்த அந்த அயன், அந்த உங்ககிட்ட இருந்து போன ஊட்டச்சத்துனால உங்களுடைய ஹீமோகுளோபினும் உங்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரத்த சோகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்ததுன்னா அயன் டேப்லெட்ஸு, அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து அயன் அதிகமாக இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாருமதிங்க மேடம். ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? திண்டுக்கல்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் தங்கச்சிக்காக கேட்கணும் மேடம். ஓகே, உங்க தங்கச்சிக்கு என்ன வயசு ஆகுது? 18 வயசு ஆகுது இப்ப. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேடம். சொல்லுங்கம்மா. தங்கச்சி 18 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அபார்ஷன் பண்ணாங்க ஒரு குழந்தை இருந்து. ஓகேம்மா. இப்ப வீட்டுல வந்து மறுபடியும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே. அதனால ஒரு மாசம் கூட இல்ல, ஒரு குழந்தை அபார்ஷன் பண்ணி மறுபடியும் குழந்தை பெற்றுட்டா எதுவும் அந்த பொண்ணுக்கு பாதிப்பு எதுவும் வராதா மேடம்? ஓகே. இப்போ அவங்க கன்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாமா? கன்சீவ் பண்ணி ட்ரை பண்ண பிறகு அதுக்கப்புறமா அவங்களுக்கு 9 மந்த்ஸ் கழிச்சு தான் டெலிவரி ஆக போகுது இல்லையா. ஸோ அதனால உடனே அவங்க ட்ரை பண்ணுறதுல எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. டிஎன்சி பண்ணாங்களா இல்லைன்னா மெடிசின்ஸ் கொடுத்து கழிச்சாங்களாமா? டிஎன்சி பண்ணாங்க மேடம். சரி, அப்போனா இன்னொரு 1 மந்த் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணலாமா? அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே மேடம். அதனால எந்த பாதிப்பு வராதுல்ல மேடம்? இல்லை, பெரும்பாலும் எதுவும் பாதிப்பு வராதுமா. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் காலர் கேட்டாங்கல்ல டாக்டர், இந்த மாதிரி அபார்ஷன் ஆயிடுது, ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்சி அப்படிங்கும்போது இது எவ்வளோ கேப்க்கு அப்புறம் வந்து அடுத்த ப்ரெக்னென்சி வந்து பிளான் பண்ணலாம்? அபார்ஷனுக்கு அப்புறமா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எங்களுடைய மருத்துவத்துறையிலன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கேப் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ டிஎன்சி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அது ஹீல் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் நம்ம டைம் கொடுக்கறது தப்பு கிடையாது. அதே மாதிரி இது இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அபார்ஷன்ஸ்ன்றதை விட அடுத்து குழந்தை பெற்றுக்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ அது கூட அவங்க டைம் பண்ணி அந்த இன்டர்வல் கரெக்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கும் வந்து ஒரு 2 இயர்ஸ் கேப் இருந்ததுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். மதருக்கும் பெட்டர், சைல்டுக்கும் பெட்டரா இருக்கும். ஓகே. அண்ட் இப்போ வந்து டாக்டர்ஸே வந்து சஜஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி இந்த குழந்தை வேண்டாம்ன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி அப்படி டிஸ்கஸ் பண்ற வாய்ப்புகள் உண்டு. ஸோ எந்தெந்த காரணத்தினால வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க டாக்டர்? ஓகே. இப்போ நம்ம ஸ்கேன்ஸ் வந்து இப்போ ரெகுலராக பண்ணுறோம் இல்லையா. முன்னெல்லாம் வந்து ஸ்கேன்ஸ் நம்ம அடிக்கடி பண்ண மாட்டோம். பட் இப்போல்லாம் எங்கள் மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 ஸ்கேன் வந்து கண்டிப்பாக அந்த லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பண்ணிடும். ஸோ ஸ்கேன்ஸில் நம்ம ஏதாவது அப்நார்மாலிட்டி டிடெக்ட் பண்ணுறோம் பேபியில், அந்த அப்நார்மாலிட்டி அதாவது அனாமலின்னு நாங்கள் சொல்கிறது, அந்த குறையினால குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தை உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறது, இல்லைனா வந்து இந்த டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிற குழந்தை அந்த மாதிரி இருக்கிறது ஏதாவது டிடெக்ட் பண்ணோன்னா அந்த மாதிரி நீங்கள் அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அட்வைஸ் நாங்கள் கொடுப்போம். மற்றபடி விதவுட் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்க மாட்டோம். அப்படி இல்லை மதருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, மதருக்கு ஏதாவது வந்து மெடிக்கல் ப்ராப்ளம், கார்டியாக் ப்ராப்ளமோ சரி, இல்லைனா வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, அதாவது அவங்களால அந்த ப்ரெக்னென்சி தாங்க முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக அகெயின் அப்பயும் வந்து அபார்ஷன் பண்ணணுன்ற அட்வைஸ் நாங்கள் கொடுப்போம். இன்னைக்கு நம்ம கூட இந்திரா IVF ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் அர்ச்சனா இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என் பேரு சசிகுமார். சசிகுமார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேடம் பெங்களூர்ல இருந்து கால் பண்றோம் மேம். சரிங்க, எனக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட ஒய்ஃப்காக பேசுறோம் மேம்.
ஓகே, உங்க வைஃப்க்கு என்ன வயசாகுது? என்னோட ஒய்ஃப்க்கு வந்து 23 ஏஜ் ஆகுது மேம். 23. டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், இது நான் சசிகுமார் பேசுறேன் பெங்களூர்ல இருந்து. ஓகேங்க மேடம், ஆக்சுவலா என்னோட ஒய்ஃப், எனக்கு மேரேஜ் வந்து 1.5 இயர்க்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சு. ஓகேங்க. அப்புறம் பாத்தீங்களா, என்னோட ஒய்ஃப்க்கு வந்து பிரெக்னன்சி வந்து எதுவுமே ஆகல. ப்ராப்ளம் என்னன்னா பீரியட்ஸ் வந்து கண்டினியூஸா ஆகல. ஓகேங்க. லோக்கல் டாக்டர் கிட்ட போய் நாங்க செக் பண்ணோம் இங்க லோக்கல்ல. அவங்க சொன்னாங்க நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு, எல்லாம் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க. அதுக்கு டேப்லெட்டும் கொடுத்தாங்க. 3 months வந்து அந்த டேப்லெட்டை கண்டினியூவா சாப்பிட்டு வந்தோம். ஓகேங்க. பிளஸ் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து கண்டினியூஸா ரெகுலரா ஆச்சு. திருப்பி அந்த டேப்லெட்டை விட்டு நாங்க விட்டுட்டோம். டாக்டர் கிட்ட கேட்டுட்டு என்னன்னா திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே நீர்க்கட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நாங்க அந்த டேப்லெட் விட்டுட்டோம். இனிமே ரெகுலர் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஓகேங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 monthsல வந்து எனக்கு வந்து திருப்பி எங்களுக்கு வந்து அந்த ஒய்ஃப்க்கு வந்து பீரியட்ஸ் ஆகல. ஓகே. திருப்பி போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணா நீர்க்கட்டி திருப்பியும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால வருது மேம் தெரியல. அது எப்படி அது பர்மனண்டா அவாய்ட் பண்றது? ஓகே, நீர்க்கட்டினா பிசிஓடின்னு சொன்னாங்களாங்க? பாலிசிஸ்டிக் ஓவரி. ஆமாமா, பிசிஓஎஸ் அந்த மாதிரி தான் சொன்னாங்க மேம். ஓகே, பிசிஓடி வந்து ஜென்ரலாக காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்காங்களா உங்கள் ஒய்ஃபு? ஆமா, அரௌண்ட் 65 kgs இருக்காங்க. ஓகே, ஹைட்டு? ஹைட் பாத்தீங்கன்னா 5.5. ஓகே, 5.5 inches. தட் இஸ் வாட். இப்போ பிஎம்ஐன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிஎம்ஐ கால்குலேட் பண்ணோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது பிஎம்ஐ படினா கொஞ்சம் அவங்க வெயிட்டை குறைக்கணுங்க. வெயிட் குறைச்சாங்கன்னா பிசிஓடி கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று. அதே மாதிரி பிசிஓடி எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் பிசிஓடி வருது. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து 3 months 4 months கொடுக்குறாங்க, அதனால கண்ட்ரோல் ஆகுது. பட் அகெயின் நீங்கள் அதை நிறுத்தின பிறகு திரும்ப உங்கள் பிரெயின்லேருந்து சுரக்கிற அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால திரும்ப உங்களுக்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பிசிஓடியை வந்து ஒரு அளவுக்கு தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுற மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களால் கன்சீவ் ஆக முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து இதுக்கான தீர்வு என்னன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கன்சீவ் ஆகணுன்னா பிசிஓடியோடைய ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் கண்டிப்பாக பார்க்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து கிருஷ்ணவேணி பேசுறேங்க. திருப்பூர்ல இருந்து உங்க பேர் சொல்லுங்க. கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்கும் கேட்கணுங்க, என்னோட சிஸ்டருக்கும் கேட்கணும். சரிங்கம்மா, உங்க பொண்ணுக்கு என்ன வயசாகுது? என் பொண்ணுக்கு 13 வயசு ஆச்சுங்க. ஏஜ் அட்டன் பண்ணி 4 months ஆச்சுங்க. சரிங்கம்மா. இப்போ பீரியட்ஸ் ஆகும்போது பேக் பெயின் ஆகுதுங்கிறான். அப்புறம் பீரியட்ஸ் அவளுக்கு நல்லா போறது இல்லை, நல்லா அந்த அளவுக்கு ப்ளீடிங் இல்லை. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்கள் டாக்டர் வயசு என்னம்மா? 13ங்க. 13. ஓகே, ஸோ 4 months தான் ஆச்சு இல்லையா நீங்கள் சொல்கிற மாதிரி? ஆமாங்க. ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாமா. ஒரு 1 year வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் ரெகுலராக பீரியட் வர்றதுக்கு, இந்த பெயின்லாம் கம்மியாக இருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபியூ பீரியட்ஸ், அதாவது ஆரம்பத்தில் வர பீரியட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், அது நார்மலான விஷயம். ஸோ பயப்படாமல். ரொம்ப பெயின் ஆகுது, இடுப்புலாம் பெயின் ஆகுது. பீரியட்ஸ் முடிஞ்சும் இடுப்பு பெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, ஸோ இந்த டயர்டாகிற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அவங்க ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருந்ததுன்னா அயன் இருக்கிற சாப்பாடு ஐட்டம், அதாவது கீரை, வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கொடுங்க. க்ரீன் கலரில் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நிறையா கொடுங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்காது. நல்ல ஹெல்த்தியான டயட் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குமா. அப்புறம் என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சுங்க டாக்டர். சொல்லுங்க. அவங்க வந்து இப்ப பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலர் இல்லாம இருந்தது. டாக்டரை போய் பார்த்து அதெல்லாம் ரெகுலர் ஆயிட்டாங்க. ஆனா இன்னுமே அவங்க வந்து கன்சீவ் ஆகல. ஓகே, வெயிட்டும் குறைச்சிருக்காங்க, நல்லா உடம்பு வெயிட்டும் நல்லா குறைச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பீரியட்ஸும் ரெகுலரைஸ் ஆயிட்டு இருக்கா, இருந்தாலும் கன்சீவ் ஆகல. அது என்னன்னு தான் தெரியல. ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் செக்அப் பண்ணிருக்காமா? பண்ணிருக்காங்க. எல்லாம் கரெக்டா இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. எல்லாம் நார்மலா இருக்கு. ஆனா 3 years ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? சோ இந்த ஃபாலிகுலர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓவுலேஷன் நடக்குதா இல்லையா, அதெல்லாம் பண்ணிருக்காங்களா? அது தெரியலங்களே.
ஓகே, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஸ்கேன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேளுங்க. அவங்க கருமுட்டை வளருதா அதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்களான்னு கேளுங்க. அதெல்லாம் செக் பண்ணலைன்னா அதெல்லாம் செக் பண்ணிக்க சொல்லுங்க. அப்படி அதை செக் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் இருக்கு, நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நேச்சுரலாக 3 வருஷம் ட்ரை பண்ணுறீங்க, ஆனாலும் கன்சீவ் ஆகலை இல்லையா. ஸோ அடுத்த ஸ்டெப் இந்த IUIன்னு சொல்கிறது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு உங்கள் மருத்துவரை போய் கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நந்தினி மேடம். ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? நாகப்பட்டினத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்க வயசு சொல்லுங்கம்மா. 25 மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சிசேரியன் தான் மேடம் பண்ணாங்க. 6 வருஷம் ஆகுது மேடம் குழந்தை பிறந்து. ஓகேம்மா. ரொம்ப நல்லாவே யூரின் இன்ஃபெக்ஷனாவே இருந்துச்சு மேடம். ஹாஸ்பிட்டல்ல போய் காமிக்காம இருந்தோம். இப்போ போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு மேடம் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, கர்ப்பப்பையில வந்து இன்ஃபெக்ஷன் பரவி இருக்குன்னு சொல்றாங்க மேடம். ஓகேம்மா. அது இன்ஃபெக்ஷன் குறையிற மாதிரி மாத்திரை கொடுத்துருக்காங்க மேடம். ஆனா அடுத்த குழந்தை கன்சீவ் ஆக முடியுமா மேடம்? ஓகே, வெள்ளப்படுதாம்மா உங்களுக்கு? ஆமா மேடம், பீரியட் டயத்துல படும் மேடம். பீரியட்ஸ் டயத்துல தான். பீரியட்ஸ் டயத்துல மட்டும் வெள்ளப்படுறது வந்து சில சமயம் நார்மலா கூட படுமா அந்த மாதிரி? வாடையோட படுதா இல்ல கலர் சேஞ்ச் ஏதாவது இருக்கா அதுல? இல்ல மேடம், வாடெல்லாம் எதுவும் வராது, ஒயிட்டா போகும் மேடம். ஓகேம்மா. ஸோ இப்போ கர்ப்பப்பையில இன்ஃபெக்ஷன் இருக்கிறது வந்து ஸ்கேன்ல சொன்னாங்களா உங்களுக்கு? ஆமா மேடம், ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க மேடம். ஓகேம்மா. ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? 5 நாள் 6 நாளுக்கு மெடிசின்ஸ் கொடுத்தாங்களா உங்களுக்கு? கொடுத்துருக்காங்க மேடம், 7 நாளைக்கு கொடுத்துருக்காங்க மேடம். ஓகேம்மா. ஸோ இந்த மாதிரி மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிருக்கோமா. திரும்ப வெள்ளைப்படுதான்னு பாருங்கள். அப்படி வெள்ளைப்படுதுன்னா திரும்ப உங்களுடைய அந்த வெள்ளைப்படுற இடத்துலேருந்து டெஸ்ட் எடுத்து அனுப்பலாம். அந்த டெஸ்ட் எடுத்து அதில் என்ன கிருமி இருக்கோ அதுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாமா உங்களுக்கு. ஸோ அப்படி பண்ணி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. பட் இதுக்கும் வந்து நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. இது இருந்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆகலாமா. என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேரு செல்வி மேடம். செல்வி, எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து பேசுறேம்மா. சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்க வயசு சொல்லுங்கம்மா. வயசு 28 மேடம். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரி. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆச்சு மேடம். ஓகேம்மா. ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு இருக்கோம். ஒரு தடவை IUI பண்ணாங்க. ஓகேம்மா. பண்ணாங்க மேடம். ஓகே. பண்ணி முடிச்சுட்டு அதுவும் 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்பயும் நிக்கல. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் மேடம். ஓகே. என்னன்னா கருமுட்டை கடைசியா IUI ஒரு தடவை பண்ணாங்க, அதுலயும் நிக்கல. அதுக்கப்புறம் அந்த கருமுட்டை வளர்ச்சி இருக்குல்ல என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி பார்த்தாங்க மேடம். ஓகேம்மா. அது கருமுட்டை வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.01 தான் இருக்குது. அதனால டெஸ்ட் பேபி அந்த மாதிரி வேணா ட்ரை பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, உங்க வயசு என்னம்மா? வயசு 28 மேடம். ஓகே. சரி, நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னது அந்த AMHன்ற டெஸ்டுடைய ரிப்போர்ட்டாமா? வந்து அது கருமுட்டை வச்சு 2.01 தான் மேடம் இருக்கு. ஓகே, AMHன்னு சொல்ற டெஸ்டுடைய ரிப்போர்ட்டாமா அது? அதான் மேடம். ஓகே ஓகே. ஸோ 2.01 இருக்கும்போது உங்கள் மருத்துவர் சொன்ன மாதிரி நீங்கள் IVF ட்ரை பண்ணலாமா? IUIக்கு பதிலாக IVF ட்ரை பண்ணலாம். IVFல கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஸோ ஏன்னா இந்த AMH வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், வயசு ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போவே 2.01 இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நேரத்தோட கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பலன் கிடைக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. மேடம், நாங்க தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். உங்க பேர் சொல்லுங்க மேடம். பேரு சரிங்கம்மா. இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மா லைன்ல இருக்கீங்களா? லைன்ல. ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்களா? எங்க பொண்ணை பத்தி பேசலான்னு இருக்கேன் மேடம் நானு. ஓகேம்மா, என்ன வயசாகுது? அவங்களுக்கு வந்து 14 வயசு ஆகுதுங்க மேடம். 14 வயசாகுது. டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க.
மேடம் எங்க பொண்ணு வந்து 9th படிக்கிறாங்க மேடம். அவங்களுக்கு வந்து வயசு வந்து 14 வயசு ஆகுதுங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து பீரியட் ஆகி வந்து 4 மாசத்துக்கு ஒரு டைம் 6 மாசத்துக்கு ஒரு டைம் இப்படி போறாங்க. ஓகே. அவங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு உங்களுக்கு கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டி இருக்கு. ஓகே. ஸ்கேன் பண்ணி பார்த்து பண்ணாங்க மேடம். அதுக்கு ரெகுலர் ஆகிறதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே. அது சாப்பிட்டு முன்னாடி போனாங்க மேடம். போயிட்டு ஒரு 7 நாள் என்னவோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க போவே இல்லைங்க. போன மாசம் திரும்ப மாசம் போவே இல்லைங்க. அவங்க 2 மாசம் கழிச்சு திரும்ப கூட்டிட்டு வாங்க. எதனால இந்த மாதிரி பிரச்சனை வருது? ஆனா பேசிக்கவே அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க மேடம். உள்ள பொண்ணுதான் அது. ஓகே ஓகே ஓகேம்மா. ஸோ டயட் நல்லா கொடுங்க, ஊட்டச்சத்தான சாப்பாடெல்லாம் நிறையா கொடுங்க, இந்த கால்சியம் நிறையா இருக்கிறது, அயன் நிறையா இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் டெஸ்ட் எடுக்க முடிஞ்சால் எடுங்கம்மா. பிளட் டெஸ்ட்டில் ஹார்மோன் டெஸ்ட் எடுக்க முடிஞ்சால் எடுத்து ஹார்மோனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீர்க்கட்டி இருக்கான்னு திரும்ப இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். நீர்க்கட்டி இருந்ததுன்னா மெடிசன்ஸ் கொடுத்தா அது குறைஞ்சிடுமா, பட் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். முதல்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதை பற்றி எதுவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் அவங்க டயட்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரெகுலராக பீரியட் வருமா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி உங்களோட டயட்ல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேவைப்பட்டா நீங்க பக்கத்துல இருக்க டாக்டர் போய் வந்து மீட் பண்ணலாம். அண்ட் அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மோகன் மேடம், குடியாத்துல இருந்து பேசுறேன். ஓகே மோகன், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? வைஃப்காக கேட்கணும் மேடம். ஓகே, உங்க வைஃப்க்கு என்ன வயசு ஆகுது? 28 ஆகுது மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே மேடம். சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். குழந்தை பிறந்து 1 இயருக்கு அப்புறம் தான் மந்த்லி ஆனாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னாக்கா 3 மந்த் ஆனோட ஆகுறதில்ல, 4 மந்த் ஆனாலும் ஆகுறதில்ல. டேப்லெட் வாங்கி கொடுத்தாதான் அந்த டேப்லெட் சாப்பிட்டு பிறகுதான் 4 மாசம் 3 மாசம் 30 மந்த்லி ஆகுறாங்க. ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ இன்னும் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை மேடம். இல்லை. சரி, இப்போ நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அவங்க பீரியட்ஸ் ரெஸ்யூம் ஆகிடுச்சு, ஆனால் ரெகுலராக வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி அகெயின் உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கா, ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த தைராய்டு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரெக்னென்சிலேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏதாவது நீங்கள் கவனிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குங்க. ஸோ எல்லா ஹார்மோன் டெஸ்ட்டும் பண்ணுங்கள், தைராய்டு டெஸ்ட்டும் பண்ணுங்கள், இந்த பால் சுரக்கிற ஹார்மோன் ஒன்று இருக்கும் ப்ரொலாக்டன்ட்டு, அந்த டெஸ்ட்டும் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக இருந்ததுன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிடும். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அண்ட் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஃபுட் ஹேபிட்னாலையும் வந்து இது வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் லாஸ்ட்டாக 2-3 காலர்ஸ் வந்து பேசும்போது ஒபேசிட்டி காரணம்னால ஒரு சில பிரச்சனைகள், ஸோ ஒபேசிட்டினால இன்ஃபர்டிலிட்டி வரக்கான வாய்ப்புகளும் இருக்கா? கண்டிப்பாக. ஸோ வெயிட் அதிகமாக இருக்குது, உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்கிறேன் இல்லையா? இது இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஸ்கேன் எடுத்தாங்கன்னா பிசிஓடி இருக்குன்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டியில் என்ன ஆகும், ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் ஆகிடும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு மந்த்லி நேச்சுரலாக ஒரு லேடிக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கருமுட்டை தான் பெருசாகும். அந்த கருமுட்டை வெடியும் போது அதுலேருந்து ஒரு எக் ரிலீஸ் ஆகும். அந்த எக்குக்கு தேவையான ஸ்பெர்ம்ஸ் வந்து அவங்களுடைய டியூப்ஸில் இருந்ததுன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க. இல்லைனா வந்து அந்த மந்த்லி பீரியட் வந்து ஒரு 15 டேஸில் வந்துடும். இதுதான் நார்மல் ப்ராசஸ் இல்லையா? ஸோ இதில் பிசிஓடியில் என்ன ஆகும்னா, அந்த 18 to 20 மில்லிமீட்டர் சைஸ் வளர வேண்டிய ஃபாலிக்கல் எதுவுமே வந்து வளராது, அந்த சைஸ்க்கு வளராது. நிறையா இருக்கும், எல்லாம் 10 to 11 மில்லிமீட்டர் இல்லைனா அதை விட கம்மியான சைஸில் இருக்கும். எதுவுமே அந்த ஆப்டிமல் சைஸ் வளராதனால அவங்களுக்கு வந்து ஒரு எக்குன்றதே ரிலீஸ் ஆகாது. இதனால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரும். இதனால அவங்க பீரியட்ஸும் தள்ளி போகும். ஏன்னா எக் இருந்தால் ஒன்று அது கன்சீவ் ஆகணும், இல்லைனா அந்த எக் ரிலீஸ் ஆன இடத்துலேருந்து வர ஹார்மோன்ஸ்னால அவங்க கர்ப்பப்பை லைனிங் பெருத்து போயிட்டு அது ப்ளீடிங்காக வெளியே வரும். ஸோ இது ரெண்டுமே நடக்காததுனால பிசிஓடியில் வந்து பீரியட்ஸ் தள்ளி போகிறது, 50 நாள் 60 நாளைக்கு ஒரு வாட்டி பீரியட் வருது, மாத்திரை சாப்பிட்டா தான் பீரியட் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோனை நம்ம வாய் வழியாக ஓரலாக கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு பீரியட்ஸே வரும். ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போகிறது, இரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி, இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஒபிசிட்டினாலையும் வரலாம். சரி, ஒபிசிட்டினா என்ன சொல்கிறது, ஈவன் டயபெட்டிஸும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுகர்லாம் எப்படி இருக்குது இது எல்லாமே அவங்க செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கருமுட்டையோடைய எக்குடைய குவான்டிட்டி வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உடல் பருமன் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் குறைச்சாலே அவங்க
ஹார்மோன்லாம் இம்பேலன்ஸ் ஆகிடும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி ரெகுலர் பீரியட்ஸ், கன்சீவ் ஆகிறது எதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். So, அடுத்தடுத்து எல்லா ப்ராப்ளமும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் வெயிட் கெயின் ஆகிறனால. ஓகே, நீங்கள் இப்போ இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு பேசும்போது இப்போ நீங்கள் ஜென்ரலாக டெஸ்டஸ் எல்லாம் சொல்லும்போது எக் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுங்க. ஸோ எக், ஒரு ஹெல்த்தியான எக் என்ன மாதிரி இருக்கணும்? ஸோ அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, இப்போ முன்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் பிகினிங் ஆஃப் த இதில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எக்கு, அதுக்கப்புறம் ஒரு விந்தணு வேணும், அப்புறம் கர்ப்பப்பை லைனிங் வந்து நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்கள அந்த பெண்ணால் வந்து ஒரு குழந்தையை உண்டாக்க முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது எக்குன்னு நம்ம முதல்ல சொல்லும்போது வந்து பெண்ணுடைய கருமுட்டை இல்லையா. ஸோ கருமுட்டை வந்து மாதம் மாதம் ஒன்று தான் ரிலீஸ் ஆகும் முன்னே சொன்ன மாதிரி. ஸோ இந்த எக்குடைய குவாலிட்டி குவான்டிட்டி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 20லேருந்து 30 வயசு வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற நல்ல குவாலிட்டியான எக்கு, குவான்டிட்டியான எக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிடுவோம். 30 வயசுக்கு மேலே போக போக குவான்டிட்டியும் கம்மியாயிடும், குவாலிட்டியும் கம்மியாயிடும். ஸோ இதனால தான் 30 இயர்ஸ்க்கு அபவ் இருக்கிறவங்க நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டின்ற ப்ராப்ளத்தில் வராங்க. ஸோ அவங்க நேரத்தோட தே ஹாவ் டு ஆக்ட் ஆன் டைம். ஸோ இஃப் தி ஆக்ட் ஆன் டைம் அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து சிம்பிள் மெத்தட்ஸ்லேயே நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எப்படின்னா, ஒரு பெண் குழந்தை அவங்க அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போதே வந்து இத்தனை தான் கருமுட்டைன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து ஒரு எண்ணிக்கை போட்டு கொடுத்துட்றாரு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அந்த குழந்தை பிறக்கும் போது அது பாதி ஆயிடுது. அது ஃபியூ மில்லியன்ஸ் இருக்கிறது ஃபியூ லேக்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறமா வந்து அவங்க பியூபர்ட்டி, அதாவது வயதுக்கு வரும்போது அந்த பாதி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடுது. அது மட்டும் இல்லாமல் வயதுக்கு வந்த பிறகு எவ்ரி மந்த் நம்ம 10-15ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஓவரீஸ்லையும் வந்து ஒரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இது என்ன ஆகும்னா ஒரு 45-50 இயர்ஸ் ஆகும்போது 0 ஆகிடும். இப்போ நம்ம காலர் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, AMHன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த AMHன்றதே வந்து அந்த எண்ணிக்கையை நம்ம அளவெடுக்கிறது தான். இந்த AMH 0 ஆகும்போதும், இந்த கருமுட்டை சுத்தமாக ஸ்கேனில் 0 ஆகும்போதும் அவங்க மாதவிடாய் வந்து நின்று போயிடும், மெனோபாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயம் நடக்கும். இந்த பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பாண்டிச்சேரி மேடம். ஓகே, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பேசலாமா? இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னம்மா? ஓகே, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. என் பேர் பாண்டிச்சேரி மேடம். வெள்ளம் போகுது. சொல்லுங்க. வெள்ளம் போகுது மேடம். வெள்ளப்படுதுங்களா? வெள்ளப்படுதாமா? ஆமா மேடம். மாசம் பீரியட் போகாது. ஓகே. உடம்பு பயங்கரமா ஊதிருக்கு மேடம். ஓகே, அதிகமா உடம்பு வெயிட் போடுதுங்களா? ஓகே, சரிங்கம்மா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. வெள்ளப்படுறது வந்து இன்ஃபெக்ஷன்னால இருக்குமா? அந்த இன்ஃபெக்ஷனுக்கு தகுந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா வெள்ளப்படுறது குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டயட் கண்ட்ரோல் இருங்க, உங்கள் வெயிட் குறையும். வெயிட் குறைஞ்சதுன்னா உங்கள் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடுமா? வேறு ஏதாவது கேள்வி இருக்காமா? காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் உமா பேசுறேன் டாக்டர், சென்னையில இருந்து. ஓகே உமா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட டாக்டருக்காக பேசுறேன் டாக்டர். அவளுக்கு ஏஜ் 30 ஆகுது. சரிங்க. 12 இயர்ஸ் ஏஜுக்கு வந்துட்டா. 16 இயர்ஸ்ல இருந்து கொஞ்சம் irregular பீரியட்ஸ் போய் செக் பண்ணதுல PCOD இருக்குன்னாங்க. அதுக்கு கொஞ்சம் ஹார்மோன் டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் ரெகுலர் பீரியட் ஆயிடுச்சு டாக்டர். இப்போ ஏஜ் 30 அவளுக்கு. ஓகே. ஹலோ. ஓகே, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஏஜ் 30, மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. 2 வருஷம் சைல்டு வேண்டான்னு இருந்தாங்க. இப்ப 2 வருஷமா ட்ரை பண்றாங்க, பட் கன்சீவ் ஆகல டாக்டர். ஓகே. ஹலோ. PCOD இருக்கான்னு திரும்ப செக் பண்ணீங்களாமா? அதெல்லாம் PCOD இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பீரியடும் ரெகுலர் ஆயிடுச்சு டாக்டர். ஓகே ஓகே. இப்போ ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்களா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுறதுக்கு? இல்ல, ஒண்ணுமே இப்ப எடுத்துக்கல டாக்டர். ஒண்ணும் வேண்டான்ட்டாங்க. ரெகுலர் பீரியட் கரெக்டா வருது, கரெக்டா சாப்பிடுறது, ஒண்ணு வேண்டான்ட்டாங்க. அவருக்கு அவர் ஹஸ்பண்டுக்கு இது பண்ணது ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னாங்க. ஓகே ஓகேமா. அது வந்து சரி, நாங்க ஏதாவது IVF அந்த மாதிரி கூட போலாம்னா அவங்க மதர் இல்ல வேண்டாங்கறாங்க. ஓகேமா. இப்போ நீங்க கவுண்ட் கம்மியா இருக்குன்னா சேஞ்ச் பண்ணலாம், வேண்டாம் அப்படிங்கறாங்க. என்ன டாக்டர் பண்றது? நீங்க என்ன சேஞ்ச் பண்ணலாம்? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. ஃபுட்லயே சேஞ்ச் பண்ணிக்கலாம், எதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் போக வேண்டாம் அப்படிங்கறாங்க. எங்களுக்கு வந்து சீக்கிரம் நாங்க இத பிரெஸ்கிரைப் பண்றோம், IVF பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஓகேமா.
உங்களோட அட்வைஸ் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். ஓகேம்மா. ஃபுட்டில் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா. மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டா ஒரு வேளை அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். அதுவும் வந்து ஒரு 50% வாய்ப்பு தான். ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால் வந்து கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணோன்னா அந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா டாக்டராலன்றது முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ ரெக்டிஃபை பண்ண முடியாத ப்ராப்ளம்னா நீங்கள் டைரெக்டாக IUI இல்லைனா IVF எடுக்கிறது வந்து ஒரு குட் ஆப்ஷனாக இருக்கும். பட் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த முடிவை எடுங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறதுக்கான காஸ் வந்து ட்ரீட்டபிளாக இருக்கும். அதாவது அது குணப்படுத்துகிற காசாக இருக்கும். அப்படி குணப்படுத்த முடிகிற காசாக இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லைனா IUI IVF பண்ணுங்கம்மா கண்டிப்பாக. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. டாக்டர் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் சார், லைனில் தான் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லலாம், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து ஒபேசிட்டி ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி எக், ஒரு ஹெல்த்தியான எக் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஓகே. இப்போ எக்ஸை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ மற்றபடி இப்போ ஃபீமேல்ஸ்க்கு வந்து நார்மலாக நல்லா கன்சீவ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன, மேலில் வந்து ஸ்பெர்ம்ஸ் சொன்னேன், விந்தணுக்கள் சொன்னேன், ஃபீமேலுக்கு வந்து எக்ஸு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க டியூப்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் அந்த கரு வந்து அங்கே தங்க முடியும். அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை லைனிங். ஏன்னா அதுதான் அங்கே தான் வந்து அந்த நிலத்தில் தான் வந்து அந்த விதை போய் வளரப்போகுது இல்லையா. ஸோ அந்த குழந்தை போய் ஒரு 9 months வளரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை லைனிங்கில் தான். ஸோ அந்த லைனிங் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்றது நம்ம ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அப்படி லைனிங் ஹெல்தியா இல்லைன்னா என்ன காரணத்தினால, ஹெல்தின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த திக்னஸ், அந்த கரெக்டான திக்னஸ் இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்ன்றது நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து அதுக்கான ரெக்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணோன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கர்ப்பப்பைன்னு சொல்லும்போது கர்ப்பப்பையில் வேற என்னென்ன காரணங்கள்னால ஒரு பெண்ணுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை வரும்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் கட்டி, ஃபைப்ராய்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா கூட அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்கலாம். அதே மாதிரி கர்ப்பப்பையில் வந்து அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம். அடினோமயோசிஸ்னா இந்த கர்ப்பப்பை லைனிங் வந்து கர்ப்பப்பை லைனிங் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து வேற எங்கேயாவது கர்ப்பப்பைக்குள்ளே இருந்ததுன்னா அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அகெயின் அவங்க ப்ரெக்னன்சி டிலே ஆகலாம். இல்லைனா வந்து இந்த ஃபைப்ராய்ட் கட்டி சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் கர்ப்பப்பை சின்னதாக இருக்கிறது, இல்லைனா வந்து பிறவியிலேருந்தே அவங்களுக்கு கர்ப்பப்பை சின்னதாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஹார்மோன்ஸ் கம்மி ஆக ஆக மாதவிடாய் ஆனவங்க, நின்று போனவங்க மாதிரி, மெனோபாஸ் ஆனவங்க மாதிரி அவங்க கர்ப்பப்பை சுருங்கிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையில் வந்து நேராக ஒரு சதை மாதிரி, வால் மாதிரி, செவரு மாதிரி வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா. அதனால ஓகே, நீங்கள் சொன்ன கட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட்டாக ஒரு காலர் வந்து பேசினாங்க 14 years தான் ஆகுது, பட் ஆனால் கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஏன் எதனாலன்றதை நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பைசல் நிஷா மேடம், தஞ்சை மாவட்டத்தில் பேசுறேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்க போறேன். எனக்கு வயசு 34. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து கேட்கலாம் உங்க சந்தேகங்களை. ஓகே மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், எனக்கு வயசு 34. ஓகேம்மா. எனக்கு நீர்க்கட்டி இருக்கதா சொல்லி இப்போ ஆபரேஷன் பண்ணி 20 நாள் ஆகுது. ரமணி டெலிவரி பண்ணாங்க ஹாஸ்பிட்டல்ல, ராமகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டல்ல. ஓகேம்மா. அதோட வந்து வர ஒரு மந்த்ல மெரினாங்கிற ஊசி கருப்பைக்கு செலுத்தணும். 5 வருஷம் திரும்ப அந்த கட்டி வளராம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா. ஃபைப்ராய்ட் கட்டியாம்மா? பிசிஓ கட்டி, சாக்லேட் சொல்றாங்க. பிசிஓ கட்டி, அப்புறம் சாக்லேட் சிப்ஸ், பிளட், ரத்த கட்டி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓகே ஓகேம்மா. மெரினா போடணும், அந்த இது போடணும்னு சொல்லியிருக்காங்களாம்மா? ஒரு மந்த்ல அந்த ஆபரேஷன் பண்ண தேதியில இருந்து மறு மந்த் 7ஆம் தேதி போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லை காப்பர்ட்டி மாதிரி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல இன்ஜெக்ஷன் மெரினா செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க, காப்பர்ட்டி மாதிரி மெரினா செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா மேடம். உங்க வயசு என்னாச்சுமா? 34. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? ஒரு பையன் இருக்கான், 15 வயசு. ஓகே, நெக்ஸ்ட் பிரெக்னன்சி பிளான் பண்றீங்களாமா? வேண்டாம்னு விட்டுட்டேன் மேடம். ஓகே, நீங்க பிரெக்னன்சி எதுவும் பிளான் பண்ணல இல்லையா?
இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு ஓகே. ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெரினா வந்து செலுத்திக்கலாமா? கண்டிப்பாக இது செலுத்துறதுனால உங்கள் ப்ராப்ளம்க்கு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும், பெயின் இருக்காது, அந்த நீர்க்கட்டி குறைஞ்சிரும். அண்ட் மோரோவர் உங்கள் பீரியட்ஸ் வரதும் வந்து கொஞ்சம் குறைவாக வரும், தள்ளி வரும். ஸோ மெரினா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஆப்ஷன் போகாதீங்க, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேளுங்க உங்கள் டாக்டர். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம். அண்ட் அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முனீஸ்வரி மேம். நான் திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றேன் மேம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான் மேம் கேட்க போறேன். சரி, உங்க வயசு சொல்லுங்கம்மா. என் வயசு 24 மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க வணக்கம்மா, சொல்லுங்க மேம். எனக்கு ஏஜ் வந்து 24 மேம். ஓகே. எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து பீரியட்ஸ்ல 20 டேஸ் இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும் மேம். ஆனா ஓகே மேம், டே கம்மியா போகும் மேம், அடுத்த 5 டே நிறைய போகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லேசா பட்டு நிக்கும் மேம். சரி. நாங்க ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் மேம். யாமினின்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க மேம். ஓகே மேம். அதை சாப்பிட்டா ஒரு 4 மாசம் கரெக்டா போகுது மேம். அப்புறம் மறுபடியும் அதே மாதிரியே ஆயிடுது மேம். இப்படி இருந்தா எப்படி மேம் குழந்தை நிக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கா மேம்? மேரேஜ் ஆயிடுச்சாமா? இப்ப மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம். ஆனா ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்ல, சென்னையில இருக்காங்க. இப்ப போறேன் மேம் சென்னைக்கு. 1 வீக்ல கிளம்புறேன் மேம். ஓகேம்மா, நீங்க முதல்ல போயிட்டு உங்க ஹார்மோனல் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், தைராய்டு டெஸ்ட் பார்க்கணும். தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் மேம். தைராய்டுலாம் இல்லைன்னு சொல்றாங்க மேம். நானும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து கர்ப்பப்பை டெஸ்ட் எல்லாமே எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கேன் மேம். ஓகே. கர்ப்பப்பை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க மேம். ஆனா பீரியட்ஸ் மட்டும் இப்படியே போகுது மேம். ஓகேம்மா, ஸோ உங்கள் மற்ற ஹார்மோன்ஸ், அதாவது எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச்னு சொல்கிற அந்த ஹார்மோன்ஸ்லாம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸ்கேன்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஸ்கேன்ல நிறைய ஸ்கேன் பண்ணிருக்கோம் மேம். கர்ப்பப்பை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க மேம். எதுவும் குறை இருக்குன்னு சொல்லிட்டா கூட நாங்க எதுவும் நிவர்த்தி பண்றதுக்கு எதனால ஒண்ணு யோசிப்போம். அதுவும் இல்லைன்னு சொல்றாங்க மேம். என்ன பண்றதுன்னே தெரியல மேம். சரிம்மா, நீங்கள் இந்த ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அகெயின் நீங்கள் இந்த 4 months மெடிசன் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, 6 months வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். 6 months ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நிறுத்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் ரெகுலராக வரலைன்னா உங்கள் கர்ப்பப்பை சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணலாமா, எதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவியாக ப்ளீடிங் ஆகுது, உங்கள் கர்ப்பப்பை லைனிங் வந்து எதனால் இந்த மாதிரி உதிரம் அதிகமாக போகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் லைனிங் எடுத்து டெஸ்ட் அனுப்பலாம். ஸோ முதல்ல மெடிசன் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னா அடுத்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லட்சுமி. என்னம்மா பேர் சொல்லுங்கம்மா? என் பேர் லட்சுமி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரி லட்சுமி, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பொண்ணுக்காக கேட்கலாம் மேடம். சரிங்கம்மா, உங்க பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது? அவங்களுக்கு 25 வயசு ஆயிடுச்சு மேடம். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 25 வயசு முடிஞ்சிருச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஓகே. எல்லா டெஸ்டும் அதுக்குள்ளயும் பண்ணிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்காங்க. ஆனா நிக்கவே மாட்டேங்குது. ஓகே. இப்ப 2 மாசம் பீரியட் வந்து போன மாசம் 37 நாள் ஆச்சு. இந்த மாசம் 38-39 நாள் ஆச்சு வரல. ஆனா நீர் டெஸ்ட் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனையா இருக்கு மேடம். என்ன? ஓகே ஓகேம்மா. அவங்க ஹஸ்பண்ட்க்கு டெஸ்ட் பண்ணிருக்கீங்களாம்மா? அவங்க எல்லாமே பார்த்துட்டாங்க மேடம். எல்லாமே நார்மலா இருக்கு. ரெகுலர் ஸ்கேன்ஸ், அந்த ஃபாலிகுலர் ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணிருக்காங்களா? அது 3 மாசம் மட்டும் அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்படி டக்கு ரொம்ப ஒரே டென்ஷனா இருக்கா. எப்படி வந்துரும் அதே மாதிரியே வந்துருது. அதனால இப்போ அதுவும் ட்ரை பண்ணல மேடம். சரி, சோ அந்த 5 நாள் மெடிசன் சாப்பிட்டு அந்த கருமுட்டை வெடியதான்னு பாக்குறது அதெல்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா நீங்க? அதெல்லாம் பண்ணியாச்சு. ஆமா, அதெல்லாம் ஒரு 4 மாசம் வரை அது பார்த்துட்டாங்க. ஓகேம்மா. டியூப்ஸ்ல அடைப்பு இருக்கா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணீங்களா? அது பண்றாங்க. ஒரு ஏதோ உடம்புலயே ஏதோ பண்றாங்க. அது ஒரே வலி எடுக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுவும் நார்மல் வந்துச்சு மேடம். இல்லம்மா, டியூப்ஸ் அவங்க கருக்குழாய்கள் அடைப்பு இருக்கா இல்லையான்றது செக் பண்ணீங்களா? அதுதான் மேடம். இந்த ஒண்ணு பார்த்தாங்க, அது ஆபரேஷன் பண்ணாம நேரடியா பார்த்தாங்க. சரி, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க இல்லையா? ஆமா. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல இருக்கா டியூப்ல வந்து அடைப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சீங்களா? நார்மல் தான், அது நார்மலா இருக்கு.
சரி, நார்மலாக இருக்கும்போது நீங்கள் அந்த அடுத்த ஸ்டெப் ஐயுஐன்னு சொல்லுவோம் இல்லையாம்மா, அந்த ஐயுஐ ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் 3 வாட்டி நேச்சுரலாக மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஆனாலும் ப்ரெக்னென்ட் ஆகலை இல்லையா? ஸோ அதனால் அவங்க நெக்ஸ்ட் அந்த ஐயுஐ ட்ரை பண்ணலாம். ப்ரொவைடட் உங்கள் டியூப்ஸ்லாம் நார்மலாக இருக்குது, அதில் வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாமா? இந்த ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் அர்ச்சனா இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சித்ரா. சித்ரா, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கோம். சரிங்க சித்ரா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் டாக்டர். சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன வயசாகுது? என் வயசு 23 டாக்டர். சரிங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. எனக்கு ஒரு மாசம் 1 வருஷம் ஆகுது டாக்டர் கல்யாணம் ஆகி எனக்கு. ஓகேம்மா. அது பீரியட்ஸ் வந்து தள்ளி 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 வருது டாக்டர். 5 days இல்ல 6 days மாதிரி தள்ளி தள்ளி வருது டாக்டர். ஓகே, அதுதான் ப்ராப்ளமாமா? அப்புறம் இந்த வாட்டி மட்டும் 8 days தள்ளி வந்துச்சு டாக்டர். ஆனா யூரின் போற பீரியட்ஸ்க்கு முன்ன எரியுது டாக்டர். அந்த மாதிரி எரியலாமா டாக்டர்? அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுமா. நீங்க யூரின் டெஸ்ட் பண்ணீங்களா? இந்த மாதிரி தள்ளி போகும்போதெல்லாம் யூரின் டெஸ்ட் பண்ணீங்களா? கூட வரலாமான்னு சொல்றாங்க டாக்டர். இல்ல 8 நாள் தள்ளி போகுதுன்னா சொன்னீங்க இல்லையா, அப்ப நீங்க இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணீங்களான்னு கேக்குறேன். பண்ண டாக்டர், இன்னைக்கு காலையில தான் பண்ண. ஒரு கோடு தான் டாக்டர் காட்டுச்சு. ஓகே, இன்னும் பீரியட் வரல உங்களுக்கு இல்லையா? கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து நீங்க வந்து அவங்களுக்கான விளக்கம் கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ உங்கள் பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இந்த மாதிரி 6 days 7 days தள்ளி போகிறது வந்து சம்டைம்ஸ் நார்மலாக இருக்கலாமா? ஸோ அது நார்மலாக இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு சிம்பிள் டெஸ்ட், ஒரு அல்ட்ராசவுண்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஹார்மோனல் டெஸ்ட் மட்டும் எடுங்க. அது மட்டும் எடுத்து பார்த்துட்டு நார்மலாக இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் விட்டுருங்க. அப்படி ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேம், என் பேர் தேன்மொழி. தேன்மொழி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கோம் மேம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயசு சொல்லுங்கம்மா. 24. 24. டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 4 months ஆச்சு. ஓகே. மேரேஜ் ஆன மந்த்ல இருந்து எனக்கு 4 நாள் 8 நாள் அப்படி பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஓகே. லாஸ்ட் 2 months வந்து நான் பீரியட்ஸே ஆகல. ஓகேம்மா. அப்புறம் நாங்க கன்சீவா இருப்போம் நினைச்சு விட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நெகட்டிவ் தான் வந்தது. ஓகே. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணப்போ சினைப்பையில லேசா வீக்கம் இருக்கு, அதனால பீரியட்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேம்மா. நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? நீர்க்கட்டின்னு சொல்லலைங்க மேம், லேசா வீக்கம் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஓகேம்மா. ஓகே. ஓகேம்மா. அப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி. ஸோ இப்போ ஹார்மோன்ஸ் செக் பண்ணீங்களாமா? அது எதுவும் செக் பண்ணல மேம். ஓகே. தைராய்டு? தைராய்டு செக் பண்ணாங்க, தைராய்டு எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவும் இல்ல, நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? நார்மலா இருக்குன்னு தான் சொன்னாங்க. வெயிட் கூட இருக்கீங்களா இல்ல திடீர்னு ஏதாவது கொஞ்சம் வெயிட் அதிகமா போட்டிருக்கீங்களா? இந்த 2 monthsல மட்டும் 5 kg ஏறி இருக்கு மேம். ஓகே. ஸோ 2 monthsல 5 kg ஏறது வந்து ரேபிட் வெயிட் கெயின்மா. ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் இவ்வளோ வெயிட் போட்டிருக்கீங்க, இதனாலேயே உங்கள் பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும். ஸோ நீங்கள் உங்கள் வெயிட்டை குறைக்கணும். இந்த 5 கிலோ நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டதை குறைச்சிங்கனாலே பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஸ்லோவாக குறைங்க. ஃபாஸ்ட்டாக நீங்கள் அடுத்த 2 மாதத்தில் அதை குறைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஸ்லோவாக குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வருமா. உங்கள் வெயிட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் முதல்ல இருந்து சொல்ற விஷயம் அதுதான், வெயிட் கெயின்னால அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வெயிட் வந்து குறைச்சிருங்க சீக்கிரமா. டாக்டர் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்கம்மா. சரண்யா, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சரண்யா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்க போறேன். சரிங்கம்மா, உங்க வயசு சொல்லுங்க. 28. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்க சரண்யா, சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. 2 years ஆகுது மேடம். ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் பேபி வந்து லங்ஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு 6 monthsல அபார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேம்மா. அதுக்கப்புறம் இன்னும் நிக்கல, பிரெக்னன்சி ஆகல. ஓகேம்மா. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணதுல நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2 months once தான் பீரியட்ஸ் வரும். ஓகேம்மா. பட் நீங்க ஃபர்ஸ்ட் 3 months ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால இப்போ பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகுது மேடம். ஓகேம்மா. இப்போதான் 3rd month இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இன்னமும் அது நிக்கல, பிரெக்னன்சி ஆகல. ஆனா என்ன பீரியட்ஸ் ட்ரீட்மெண்ட் ரெகுலர் ஆகுது. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கம்மா?
பேபி ஃபார்முக்காக தான் மேடம். ட்ரீட்மெண்ட் வந்து நீர் கட்டிக்காக எடுத்தேன். இப்போ நீர் கட்டி எல்லாமே குறைஞ்சிருச்சு ஃபுல்லா அப்படின்ட்டாங்க. ஓகே, இப்போ எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல நீங்க இல்லையா? இப்போ அதுதான் வந்து டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க மேடம். ஓகே ஓகே, என்ன டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ 5 டேஸ் அந்த நீர் கட்டி இது கருமுட்டை வளர்றது அந்த 5 டேஸ் டேப்லெட். ஓகேமா. அர்விமேட்னு சொல்லிட்டு. ஓகே ஓகேம்மா. ஸோ நீங்கள் இந்த கருமுட்டை வளர்ற அந்த டேப்லெட்டை கண்டினியூஸாக நீங்கள் போடுங்கம்மா. ஏற்கனவே நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்கன்றதால உங்களுக்கு பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி எவ்வளோ நாள் ஆச்சுமா? இந்த மேரேஜ் ஆகி நெக்ஸ்ட் மந்த் பிரெக்னன்சி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த். இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ 1.5 year ஆகுது. 1.5 years ஆகுது. ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த மெடிசின்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3-4 months ட்ரை பண்ணுங்கள். அப்படி வரலைன்னா அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட. உங்களுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. பட் நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வாட்டி குழந்தை நின்று இருக்குன்றதால நீங்கள் இந்த கருமுட்டை வளர்கிறதுக்கான மெடிசின்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். திருப்பூர்ல இருந்து பேசுறேன். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் லட்சுமி. லட்சுமிமா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் கேட்பேன். சரிங்கம்மா, உங்க வயசு சொல்லுங்க. வயசு 37. 37. ஆமா. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு வயசு 37 ஆகுதுங்க. ஓகேங்க. 2 ட்ரிப் ஐவிஎஃப் பண்ணா, ஒரு ட்ரிப் ஐவிஎஃப் பண்ணோம். ஓகே. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி. என் வீட்டுக்கார் தான் ப்ராப்ளம். ஓகேங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. 2 முறை ட்ரை பண்ணியும் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காமா? ஆமாங்க. ஐவிஎஃப் பண்ணீங்களா இல்லை இக்ஸின்னு சொல்ற விஷயம் பண்ணீங்களாமா? ஐவிஎஃப் பண்ணாங்க. ஓகே. அடுத்து இந்த இக்ஸின்னு சொல்கிற விஷயம் பண்ணலாம். முக்கியமாக உங்கள் வீட்டுக்காரருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இக்ஸி வந்து இந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இக்ஸி ரொம்ப நல்ல டெக்னிக்காக இருக்குமா. ஸோ ஐவிஎஃப்க்கு அடுத்து இருக்கிற இந்த இக்ஸியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இக்ஸிக்கு அடுத்து இம்சின்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி, இது இக்ஸினா எவ்வளோ செலவாகும்? இக்ஸினா ஐவிஎஃப்க்கு செலவாகிற மாதிரியே தான் அதுவும் செலவாகும். அது ஸ்பெஷல் டெக்னிக்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவோம், கருமுட்டைலாம் வெளியே எடுத்து ஹஸ்பண்டுடைய ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தானாக கரு உண்டாகிறதான்னு பார்க்கறது தான் ஐவிஎஃப். பட் இக்ஸியில் என்ன பண்ணுவோம்னா ஒரு கருமுட்டை ஒரு விந்தணு இது ரெண்டுத்தையுமே டாக்டரே லேபில் சேர்த்து கரு உண்டாக்குறது தான் இக்ஸின்ற விஷயம். ஒரு ஹையர் டெக்னிக் இது. ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காதுமா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாமா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. அண்ட் உங்களுக்கான விளக்கம் டாக்டர் கொடுத்துருப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேம் நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க. அம்மா உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருங்கம்மா. இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் திண்டுக்கல்ல செல்வராணி பேசுறேங்க. சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். ஓகே, உங்களோட யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? என்னோட ப்ராப்ளம் தாங்க, எனக்காக தான் மேம். ஓகே, உங்க வயசு சொல்லுங்கம்மா. 25 ஆகுதுங்க மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து கேட்கலாம் உங்க சந்தேகங்களை. ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க. எனக்கு ஏஜ் 25 ஆகுது மேம். மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. ஓகே. இது நீர்க்கட்டி இருந்து மேரேஜ் ஆகி 3 months கன்சீவா இருந்தேங்க மேம். ஓகேம்மா. அது வந்து அபார்ஷன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இது நீர்க்கட்டி வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க மேம். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகுது 10 days 15 days இந்த மாதிரி தள்ளி டைம் ஆயிடுறாங்க மேம். ஓகே. பட் யூரின் டெஸ்ட் பார்க்குறீங்க, பாசிட்டிவாக வருதா? இல்லை மேம், யூரின் டெஸ்ட் வந்து ஒரு 3 months பாசிட்டிவ் ஆகும் மேம். அடுத்து நெகட்டிவ்ல தான் மேம் காமிச்சு. ஓகேம்மா. ஸோ நீர்க்கட்டி ஆப்ரேஷன் வந்து ஒரு நீர்க்கட்டியா இல்லை நிறையா இருந்ததா? இல்லை ஒன்று தாங்க மேம். அது வந்து ஏதோ ஒரு டியூப் வந்து எடுத்துட்டாங்களாங்க மேம் அங்கே. ஓகேம்மா. ஸோ டியூப் எடுத்துட்டாங்க. குழந்தை பெற்றுக்க முடியுமா மேம்? கண்டிப்பாக ஒரு டியூப் இருந்தால் குழந்தை பெற்றுக்க முடியும். அண்ட் உங்கள் ஓவரீஸ் அந்த பக்கம் டியூப்பில் இருக்கிற டியூப் எந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும் அந்த பக்கம் ஓவரீஸில் வந்து கருமுட்டை வளருதான்னு நீங்கள் செக் பண்ணணுமா. ஸோ நீங்கள் அடுத்து இந்த ஐயுஐன்னு சொல்கிற அந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு டியூப் தான் இருக்குன்றதால இன்னொரு டியூப்பும் பழுதடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஐவிஎஃப் டெக்னிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாமா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் உமாதேவி, திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்க வயசு சொல்லுங்கம்மா.
என்னோட வயசு 27 ஆகுது. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து கேட்கலாம். சொல்லுங்கம்மா. மேரேஜ் ஆகி 2 years ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை. ஓகேம்மா. ஸோ 2 பேரும் செக் பண்ணியிருக்கீங்களாம்மா? அவங்க செக் பண்ணிட்டாங்க மேடம், எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட்க்கு. எனக்கு வந்து கர்ப்பப்பை வாய் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. ஓகேம்மா. அதனாலதான் குழந்தையாகாம இருக்கா. ஒரு டைம் கூட இன்னும் நிக்கவே இல்லைங்க. இல்ல இந்த கருமுட்டெல்லாம் நல்லா வளருதுன்னு சொல்லியிருக்காங்களா? இன்னும் அந்த செக்அப் இன்னும் பண்ணல மேடம். ஃபர்ஸ்ட் டைம் போனோம். அப்போ வந்து சொன்னாங்க அங்க உள்ள கையிட்டு பார்த்து வாய் சின்னதா இருக்கு, அது ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க 24 நாள் சாப்பிட சொல்லி. ஓகேம்மா. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. ஸோ இந்த மாத்திரையை சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் காமிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட்டு, அது அப்புறம் உங்கள் கருமுட்டைலாம் ஒழுங்காக வளருதா இல்லையான்னு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். கர்ப்பப்பையுடைய லைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கர்ப்பப்பை வாய் சின்னதாக இருந்ததுன்னா ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது மாதிரி. பட் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கர்ப்பப்பை வாய் சின்னதாக இருக்கும்போது. ஸோ அது என்னன்னு நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ப்ரொவைடட் நீங்கள் அந்த நார்மல் அந்த ஹார்மோன் டெஸ்ட்டு, பேசிக் ஸ்கேன் எல்லாம் நீங்கள் திரும்ப எடுக்கணுமா, எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க.